பன் தோசை ரெசிபி. நார்மல் பன் தோசை மாதிரி இல்லாமல் பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது மூடி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் ரவா சேர்த்துருக்கேன். நார்மல் ரவா, வறுக்காத ரவா தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈனோ இருந்தால் ஈனோ ஒரு பாக்கெட் சேர்த்துக்கோங்க. ஆப்போ சோடா இருந்தால் ஆப்போ சோடாவும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சோடா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு, தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. நம்ம கடுகு தாளிப்போம் இல்லையா, அந்த பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டம். பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசை பண்ணி காமிச்சிடுறேன். சாரி, கிச்சனில் வெயில் இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லை. ஒரு பக்கம் வெந்தோன்னு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது ஹரபரா கபாப் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான க்ரீன் பீஸ் பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்னு ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா இதோட டேஸ்ட்டே ஒரு கபாபோட டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம், இஞ்சி எல்லாமே இருக்குது. அதனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.